உலகத்தில் 4வது இடத்தில் உள்ள எலக்ட்ரிக்கல் நிறுவனம் திருச்சியில் அமைய உள்ளது. பெரும் மகிழ்ச்சி என கொடைக்கானலில் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கொடைக்கானலில் இருந்து உங்கள் சாணக்கியன் செய்திகளுக்காக ஜாபர் சாதிக். அமெரிக்கா சென்று உள்ள முதல்வர் பல முதலீடுகளை ஈர்த்து வருகின்றார். குறிப்பாக ஜாபில் என்ற எலக்ட்ரிக்கல் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமையவிருக்கிறது. இதன் மூலம் 5,000ற்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் அதிகப்படியான பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இதில் கிடைக்கும் எனவும், இதுவரை ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த எலக்ட்ரிக்கல் தொழிற்சாலை திருச்சியில் வருவதால் திண்டுக்கல், தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மக்கள் அதிகம் பயன்பெறுவார்கள். ஜாபல் என்ற தொழிற்சாலை ஆப்பிள், HCL உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக உள்ளது. மார்ச் 2026 ஆம் ஆண்டு இந்த தொழிற்சாலை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் கொடுப்பேன் என்று ஒன்றிய அமைச்சர் கூறுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கொள்கையை விட்டுக் கொடுத்து நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை எனவும், கொள்கை என்று வந்தால் எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். மேலும் ஒன்றிய அரசு தங்களுடைய சித்தாந்தத்தை எந்த வகையிலாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று கருதிதான் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது. நிதியை நிறுத்துவதால் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையை ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது எனவும், ஒன்றிய அமைச்சர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று தள்ளப்படுகிறார். நிதி கேட்கும் விஷயத்தையும் மகாவிஷ்ணு விஷயத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது என தெரிவித்தார். துவக்க பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் குறித்த கேள்விக்கு, ஆசிரியர்கள் போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்று பார்த்து முடிவு செய்யப்படும். மகாவிஷ்ணு விஷயத்தைத் தொடர்ந்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணு சம்பந்தமாக முழுமையான விசாரணை முடிந்த பிறகு அறிக்கை தாக்கல் செய்து அது குறித்து முடிவு செய்யப்படும். மூட நம்பிக்கையை கொண்டு பேசி இருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அறிவு சார்ந்த விஷயங்களை பள்ளிக்கல்வித்துறை கொண்டு செல்லும் பொழுது இது போன்ற மூட நம்பிக்கைகளை திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. மதம் சார்ந்து கல்விக்குள் எந்த விஷயமும் கலக்கக்கூடாது எனவும், அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலம் பெருமை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து 1930s 1960s வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தில் முன்னிட்டு இதை ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்போது தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லி தருவது தமிழ் மொழி கொண்டு வரும். அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைங்கள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் எங்கள் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற கைப்பிடிப்பு இன்னைக்கு அடுத்த கட்டத்திற்கு நம்ம தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்கு. அவர் சில டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் கொடுக்கலாம் போட்டு வந்தாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? டெக்ஸ்ட் புக்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசினுடைய பாடநூல் கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம். எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஆண்டும் எப்படி அச்சடித்து கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அதை வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்ம வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனா, இன்ஜினியரிங்கா, இது எல்லாத்தையுமே தமிழ்லே கொடுக்கலாம்ங்கிறது அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்து இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான். அது குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கிற வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அனாட்டாமி அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஹிந்தியில் அனாட்டாமின்னு அப்படியே தான் வந்துச்சு. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும், இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். இந்த மொழிபெயர்த்து சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதான் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து கொண்டு நீங்கள் சொன்ன அவசியம் இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில நான் வந்து அவங்ககிட்ட திருப்பி நான் கேட்க வந்து ஒண்ணு தான். காலை சிற்றுண்டி அப்படிங்கிற திட்டத்தை எதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்? இல்லை, யார் முதல்ல கொண்டு வந்தா இந்தியாவில்? புதுமை பெண் திட்டம் யார் கொண்டு வந்தா? தமிழ் புதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தா? நான் முதல்வன் யார் கொண்டு வந்தா? இல்லம் தேடி கல்வின்னு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியே நம்ம சர்டிஃபை பண்ணி இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ண நீங்க வந்து இதை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க, அது யார் கொண்டு வந்தா? சரி, எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அது எல்லோருக்கும் எல்லாம் இன்க்ளூசிவ் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்ம ஜிஆரே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிகமாக சென்றிருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றது. நாங்கள் எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது NEP 2020 சிறப்பு காரணம். அதில் இருக்கின்ற சரத்துகள் சொல்வது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதாக இருக்கின்றது. ஆல்ரெடி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட். நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு நேற்று நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையை பார்த்துருக்கலாம். அவங்க சொல்றது அந்த SSCல கிட்டத்தட்ட 20 காம்பவுண்ட்ல 19 காம்பவுண்ட் 18 காம்பவுண்ட் நம்ம அதிகமா இருக்காங்க. நம்பர் 1 கேரளா இருக்கு, நம்பர் 2 நம்ம இருக்க நம்ம. இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானே? மாநில சுயாட்சி கன்கரன்ட் ஒத்திசைவு பட்டியல் என்ன முதல்ல? அதோட அர்த்தம் என்ன? நீயும் பேசுங்க, நானும் உட்காந்து பேசுவோம். பேசி உங்களுக்கு எது உங்க மாநிலத்துக்கு தேவை அதுக்கு நிதியை ஒதுக்கணும். இப்பதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த NEP நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்வது என்பது உள்ளபடியே வேதனைக்குரியாக இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். நிதிகளுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் இந்த அனைவருடைய ஸ்டாண்டுகளை. இந்த கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது நன்றாக தெரியும். எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க அதில் சொல்ற மும்மொழி கொள்கைங்கிற திட்டமாக தான் தெரியும். உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்காக இருக்கின்ற 5+3+3+4 என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்காக இருக்கு. ஏன்னா பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போறேன், அந்த குழந்தை அதில் பாஸ் ஆகணும், 2 மாசம் டைம் பண்ண உடனடியாக அந்த பிள்ளைய பாஸ் பண்ணி அடுத்ததுக்கு கொண்டு வா அப்படின்னா அங்கேயே ரீட்டைன் பண்ணாது. ஆர்டி ஆக்ட் 1ஆவது 8ஆவது வரைக்கும் ஆள் பாஸ் பண்ணி அடுத்து கொண்டு போகணும். உங்களுடைய ஆக்டே இருக்கு. நீங்களே அதை முரண்பட்டு இந்த மாதிரியான இருக்குது. 6ஆம் வகுப்புல வந்து குலத்துக்கு எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான இது எந்த விஷயத்திலும் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களோட கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது இவ்வளவு கருத்து சொல்றிய தம்பி, ஆனா நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லையேன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றேன் கற்றுக்கலாம். நாங்க இவ்வளவு கருத்துக்களை சொல்லி இதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா நாங்க போகும்போது நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க உங்களுக்கு அதிகப்படியா நிதி தரோம், உங்களுடைய மாடலை நாங்க அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு நான் கொண்டு போறோம், தமிழ்நாடு மாதிரி அவங்க அடுத்தவங்க கிராஸ் மினிமம் ரேஷியோல அதிகமாக போகட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும். ஆனா நீங்கள் ஏதாச்சும் விதத்தில் உங்கள் சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோள தான் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குவதில் நீங்க இப்படி தாமதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சமூக சிக்ஷா அப்படின்னு வரும்போது SSCக்கான நிதியை ஒதுக்கிட்டே தான் வந்துருக்கீங்கன்னா நீங்க 60%, நாங்க 40%. அதனால பல திட்டங்கள் இந்த கூட்டத்தை கூட அது சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க பணத்தை நீங்க நிறுத்துவீங்க, கிட்டத்தட்ட 2052 கோடி நிறுத்துவீங்கன்னு சொல்லி முதல்ல நியாயம் தானே? அதே மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால 15,000 ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குன்னு நினைக்கிறீர்களே, இது நியாயம் தானா என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த பத்திரிகை ஊடக சாப்பிடுற நண்பர்கள் உங்களையும் அழைத்து என்னுடைய கேள்வியாக அவரிடம் வைக்க நான் கடமை. ஒத்துக்கதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க ஒருவேளை நிதி கொடுக்கலன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து உங்களுக்கே தெரியும், பல வரலாறுகள் இருக்கின்றது. பல நேரம் நம்ம போராடி தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். உடனே அவங்க கொடுக்க இந்தி போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் அனைத்து சாதின அர்ச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் நம்ம நியாயமாக போய் வைக்கிறோம். கருத்தா நியாயமாக வைக்கும் பொழுது அதை நாம் வெற்றி பெற்று தான் வருகின்றோம். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெற்றி என்பது இதிலும் அடங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இந்த விஷயத்தை அரசியல் என்ன வச்சுக்கிறாங்களா? அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க. பட் நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நாங்க இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இதில் நீங்கள் அரசியல் கலப்பாமல் நான் அடுத்து 1 to 1 உட்காந்து பேசும் பொழுது என்ன இருக்கு, NEP அக்செப்ட் பண்றேன்னு சொல்ல வேண்டியது வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணிருந்தேன், இது வந்து மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குல்ல தவிர he is also from a non-Hindi state. அவருமே ஒரிசாங்கிறது ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட் தான் வர்றாரு. அவருக்கு ஒரு மொழி தெரியும், அவருக்கு என்ன நிர்பந்தம்னு தெரியல. அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நான் அதுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல. கிட்டத்தட்டமா எங்க தமிழ்நாட்டில் இருந்த 10 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துதான் நாங்கள் பணம் கேட்கின்றோம். புதிதாக பணம் கேட்கவில்லை. நீங்க ஒவ்வொரு வருடமும் 2018 ஒருங்கிணைந்த இந்த RMS SSC ஒன்னு சேர்ந்து SSC கொண்டு வந்து நீங்க பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. 2020 அப்புறம் தான் NEP ஒரு கான்செப்ட் வருது. ஆனா NEP நீங்க சேர்த்துக்கிட்டாதான் இதை தருவேன்னு சொல்லுவது அது எந்த விதத்தையும் நியாயம் இல்லை என்று நான்
சார் மகாலட்சுமியோட அது ஏற்கனவே முக்கிய தெரியும். மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்தது. அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அது காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன், இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார், என்ன ஒன்று ஆக்ஷன் தான், அதுக்கு ஒரு என்கொயரி போடணும், என்கொயரி மூலமாக ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இதை கோர்த்து இதை வேற விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போகும்பொழுது எனக்கு என்னன்னா, நான் இவ்வளோ நிதி கேட்குறேன், இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன், இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேரம் இந்த இதுக்கு வரும்பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நன்கு பண்றான். புத்தகம் எல்லாத்தையும் படிக்க வச்சிருவான் போலக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுதான், படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறோம் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம். அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கார். அந்த இலக்கை நோக்கி நான் கண்டிப்பாக நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொள்கிறேன். இவ்வளவு பேச அவசியம் நம்ம சொல்றத, பட் ஆனால் மகாலட்சுமி மேட்டரை மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்றவங்களுக்கு உங்களுடைய பணம் கேட்கறதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பணம் கேட்கறேன் நான். அதனால சொல்றேன், இதையும் அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அதை நாங்கள் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். உங்ககிட்ட கேட்குற பணத்தை பத்தி நீங்க பேசுங்க, இது வரைக்கும் அதை பத்தி நீங்க வாங்க திறக்க மாட்டேங்கிறீங்களா? இவ்வளவு டேட்டாஸ் எல்லா பத்திரிகை துறை ஊடகங்களுக்கு நம்மளுக்கு நண்பர் நமக்கே தெரியுது. இவ்வளவு பெர்ஃபார்மிங் பண்றது 53 தாண்டி 62ங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. வாசிக்கிற பல திட்டங்களை ஒன்றிணைத்து இப்படி கொண்டு வரும்போது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்கு வேதனை தெரியா இருக்கு. அதனால அதை டைவர்ட் பண்ண முதல்ல எங்க பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தை. அவன் இன்னைக்கு வந்து ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணுறது, ஏதாவது கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணும். இந்த முறையும் அதே மாதிரி கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 31 வகையான கோரிக்கைகளிடம் வைத்தால் அதை 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்போம் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அறிவித்திருந்தார்கள். அதில் அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறார் என்று பார்த்தோம். அதை பார்த்து உங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காலம் முழுக்க இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது. அதை அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும், இப்போ எது செய்ய முடியும், எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். பேச்சாளர்களை வச்சு அரசு கூட இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த பல்வேறு பணிகள் இருந்தே வந்துச்சுனாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைனை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித்தின் 1 or 2 டேஸ்ல வந்து அந்த எப்படி விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு யார் வர வேண்டும், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்துச்சு என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக மட்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் கொடைக்கானல் நீர்மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு, கிராமங்கள்ல இருந்து போகுது. அந்த குழந்தைகள் வந்து போற வழியில பார்த்தீங்கன்னா காட்டுலாம் போக முடியும். அவங்களுடைய பாதுகாப்பு நேற்று கூட பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ பார்க்கும்போது அவங்க வில்பட்டி அதை பக்கத்தில் ஸ்கூல்லேருந்துலாம் வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற நம்முடைய அதிகாரிகளும் இங்கே இருக்கிற நம்முடைய மக்கள் பகுதியெல்லாம் சொல்லும்போது சில நேரம் காட்டுப்பகுதியில் வந்து விலங்கு நடமாட்டம் உள்ளதெல்லாம் இருக்கின்றது. இப்போ சரியான இப்போ நம்ம இவ்வளோ பேசுவோம் இல்லையா, நம்ம இப்போ எஸ்எஸ்சியில் ஒன்றும் அந்த காம்பனண்ட் இருக்குது, எஸ்பாட்டிங் அப்படின்னு ஒரு காம்பனண்ட். இப்போ எங்கன்னா குறிப்பாக மலைப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வரும் பொழுது அவளை அழைத்து வருவதற்கென்று ஒரு நிதி கொடுக்குறோம். இதுன்னு பார்த்தா இப்படியான பிள்ளைங்க பண்ணலாம், அதுலேயும் கை வைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் வைக்கும்போது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்றது உறுதி செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் சொல்ற மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கிலிருந்து வந்ததுக்கு பிறகு இது சார்ந்து எப்படி ஒன்றிய அரசு இதுக்கான காற்றை பெற வேண்டும், அல்லது நீங்கள் சொன்ன இந்த பிள்ளைங்களோட பாதுகாப்பு நாம் என்ன ஒரு மாநில அரசாங்கம் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் 1,27,00,000 பிள்ளைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. எல்லா போர்டுலையும் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைங்க நாம பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் இருக்கின்றோம். இதையும் கண்டிப்பாக பொதுவாகவே அவங்களுடைய துறை சார்ந்து ஏதாவது தொய்வு ஏற்படுமாயா என்று சொன்னால் அதில் ஏதாச்சும் அவங்களோட கவனக்குறைவு இருக்குது என்று சொன்னால் நான் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும்னாங்க. நேற்று கூட நம்முடைய மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரையில் வந்து ஒரு ரெவியூ மீட்டிங் நடத்திருக்காரு, எஜுகேஷன் சார்ந்தாங்க. அதுலேயும் சில கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருக்கேன். ஸோ குறிப்பாக அவருக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் இடமாற்றம் பொழுது பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு வார்னிங்காக இந்த விஷயம் நாங்கள் போகிறதுக்கு நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக தேவைப்படுகிறது. கவனக்குறைவோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற செய்தியாக இந்து தலைமையாளர்கள் மாவட்ட விட்டு மாவட்ட இடமாற்றம் செய்திருக்கிறாங்க.
அதை திருப்பி வாங்கியிருக்காங்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இக்னரன்ஸ் கூட நம்ம யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த பிள்ளைங்க நாங்கள் ஒப்படைக்கிறோம். பள்ளிக்கூடத்தோட பெர்மிசஸோடைய தலைவர் தலைவி அது ஒரு குடும்பம் மாதிரி. உள்ளுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா அது நீங்க தான் ஹெச்எம்ஸ், நீங்க தான் உங்களோட பொறுப்பு. அதையும் தாண்டி இல்லை இந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா, அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா, ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த என்கொயரி போய் நாங்கள் அடுத்த நாளைக்கு நான் பேச என்ன நடந்துட்டு. ஏன்னா அந்த என்கொயரிக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது. அதனால அவங்க என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் இது வந்து என்ன நடந்தது, உள்ளபடியோ என்ன நடந்தது, யாருமே வந்து வாங்க இந்த கண்டென்ட் பேசுங்க யாரும் சொல்ல போறது இல்லை. அது நடந்தது, அந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்தது கண்டிப்பா அது ஏற்றியே கொள்ள முடியாது. ஏன்னா அறிவியல் சார்ந்து நீங்க சமுதாயத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் பிள்ளைங்க வெளிநாடு கூட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்க ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போகுது, அங்க இருக்கின்ற லைப்ரரிஸ் கூட்டுக்கு போகும்போது அங்க இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன, மேற்படுத்தி என்னென்ன படிக்கலாம் தெரியுமா, ஆர்என்டிங்கிறது என்ன அப்படிங்கிறதா நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறையே இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்குது. அந்த புரிதல் முதலடியாக யாரை அனுமதித்தா அதில் இல்லையே என்கிற வேதனை தான் நான் பார்க்கணும். மூட நம்பிக்கை சோசியல் மீடியால பார்த்துருக்காங்க. ஒரு கார்ல வந்து பள்ளிக்கல்வித்துறைன்னு போட்டிருக்காங்க. அது ஒரு மதத்துறை இருக்க வாசகராக இருக்காரு. அதுக்கு என்ன பார்த்துட்டாங்க, அதுக்கு கூட நியூஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு ஆசிரியரோட நம்பிக்கையில் போடக்கூடாதுதான். அது வந்து மதம் சார்ந்து எதுவுமே வந்து கல்விக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத மிக மிக அது அமைச்சர் அவரே பதில் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர்என்சிங்கும் போது டிபார்ட்மெண்ட்டே அது வேற, அவருடைய சார்ந்து அதுக்கே அவர் முறையான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்காரு தான் அதை நான் அரசு உதவி பெறும் ஸ்கூலுக்கும் இந்த இது ஆன்மீகம் சம்பந்தமா ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமான ஒரு வழிகாட்டுதல் நிறைய எல்லாமே சொல்லணும். எல்லா விதமானதையும் பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும். இது எல்லாம் எந்த விதத்திலையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர தெரியாத இடத்துல எங்கேயாச்சும் இருந்தா கூட அது நடந்துவிடக் கூடாது அப்படின்னு நம்ம உறுதியா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறோம். மாநில அரசோட கல்வி கொள்கைக்கும் பேசி நம்ம ஒன்றிய அரசோட கொள்கைக்கும் என்ன முரண்பாடு, முக்கிய முரண்பாடு? ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்தவரைக்கும் இது நிறைய நம்ம வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்து பார்க்க இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மூலம் ஒரு முன்னாள் நீதியாச தலைமையில ஒரு குழு அமைத்து கல்வியாளர்களை சந்திப்போம், மாணவர்களை சந்திப்போம், அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்தித்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சிருக்கோம். நாங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சிலது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் நம்ம வரவேற்கப்பட்டது. அது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அதை நமக்கு வழங்கியிருக்கோம். ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் நம்முடைய அரசு அதிகாரி, ஏன்னா சிஎம் ஆஃபீஸ் நாங்கள் எங்களுடைய வேலை நாங்கள் கொடுத்தாங்க, சிஎம் ஆஃபீஸ் இதுதான் நம்ம பின்பற்ற போகிறோம் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான புரிதல் மூலியமாக தெரியாது. பக்கத்தில் ஒரு பேட்டு பாடல் இருக்கிறாங்க, 6 ஸ்டூடெண்ட் இருக்காரு, 2 டீச்சர்ஸ் இருக்காரு. அது அந்த மாதிரி ஸ்கூல் வந்து நேரத்தை ஏதாவது பெரிய ஸ்கூல்ல சேர்த்தா 2 டீச்சர் வேறு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நான் வந்து நம்ம சிஓஸ்க்கு ஒரு மீட்டிங் நான் வச்சிருந்தேன். அப்போ ஒரு 3 பகுதியாக சொன்னாங்க, கூப்பல் அப்புறம் இன்னொன்று 3 இந்த 3த்துக்கு சேர்த்து மைய பகுதி நீங்கள் ஒரு ஹை ஸ்கூல் வச்சுருந்தா பிள்ளைங்க அது மாதிரி ஒரு 3 ஏரியா சொல்லியிருக்காங்க. இமீடியட்டா எனக்கு ஒரு நோட்டு எனக்கு ஒன்று அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். அது இல்லாமல் நடத்துகிற ஒரு பத்திரிகையில் நான் பார்க்கும்போது அண்ணா பாரதியா அதை சார்ந்து நேற்று அதை கிளம்ப 7 மணிக்கு கிளம்பும்போது பக்கம் ஏற்கனவே அலர்ட் ஆகிட்டாங்கன்றாங்க. அதனால அந்த போக அவங்க வந்து கீழ்மலையிலிருந்து வராங்க பொறுத்து அதை பில் ஆகும்போது அவங்க கீழ்மலையில இல்ல வசதி இருக்கு, கீழே இருந்து மேல வர டீச்சர் ஆன் டயத்துக்கு வரணும் எதிர்பார்க்க அவங்க கீழே இருக்கிறது இங்கே உடனே பிராக்டிகலா பேசுவோம். அப்படிங்கும்போது இங்க இருக்க டீச்சர் போடுங்கன்னு சொல்லி நேற்று அவங்க உத்தரவு கொடுத்தாங்க. ஸோ அதை கொடுத்தாங்க. சரி நம்ம நாலேஜுக்கு எது எது வருதோ முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் படிங்க படிச்சுட்டே இருங்க. அதுக்கு என்ன தடை வந்தாலும் அதை நாங்கள் பார்த்து 15 அரசு மேல்நிலைப் பள்ளி, தனியார் மேல்நிலைப் கல்லூரி, ஆண்கள் கல்லூரியில் சொல்லி நம்முடைய மாண்புமிகு ஹையர் எஜுகேஷன் நாலேஜ்ல